சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழக அரசு சார்பில் மீனவர் குறை கேட்பு முகாம் நடைபெற்றது. இதில் உத்தண்டி முதல் ஊரூர் வரையிலான 13 மீனவ குடியிருப்பை சார்ந்த பஞ்சாயத்தாளர்களிடம் குறைகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கேட்டறிந்தனர். அப்போது மீன்வளை பிணையிடம், சாலை வசதி, சமுதாய கூடம், மீன் விற்பனையகம், ஐஸ் ஃபேக்டரி, மீன் பதனிடம் போன்றவை குறித்த கோரிக்கைகளை மீனவர்கள் முன்வைத்தனர். வேலூர் மாவட்டம் கிரீன் சர்க்கிள் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜாக்சன் மற்றும் அவரது மனைவி மேரி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது பின்னே வந்த லாரியில் இருசக்கர வாகனம் மோதி பின்னால் அமர்ந்திருந்த மேரியின் மீது லாரி ஏறி இறங்கியதில் மேரி சம்பவ இடத்திலேயே உடல் நசுக்கி உயிரிழந்தார். காயமடைந்த கணவர் ஜான்சனை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விபத்துகள் நடைபெறுவது வேதனைக்குரியதாக உள்ளதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் கிளியாற்றில் குளிக்க சென்றபொழுது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். 4 நாட்களாக தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த தீயணைப்பு வீரர்கள் மாணவன் இறந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றினர். இந்நிலையில் நீரில் மூழ்கி இறந்த மாணவன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மதுராந்தகம் காவல் நிலையம் அருகே தமிழக அரசு உரிய இழப்பீடு மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுராந்தகம் பகுதியில் பரபரப்பு நிலவியது. கலெக்டர் இன்னும் ஏதுன்னு ஒன்றும் ஒரு அறிவிக்கல. நான் ஒரு சொந்த வீடு கூட இல்லாத ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். ஒரு கால ஹேண்டிகேப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா, ஆண் பிள்ளையும் அதை பறிச்சுட்டா. ஒரு பெண் பிள்ளையை நான் படிக்க வச்சிருக்கிறேன். என் பெண் பிள்ளைக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உங்களை நான் ரொம்ப நன்றி கேட்கிறேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மணிகண்ட ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் திருவீதி உலா நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாகவும் வெகு விமர்சையாகவும் நடைபெற்று வருகிறது. அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெற்ற விழாவை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐயப்பன் திருவுருவ சிலை அலங்காரம் செய்யப்பட்டு ஹோமம், நெய் அபிஷேகம், மகா தீபாராதனை உள்ளிட்ட அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைவாக காணப்பட்ட நிலையில் கருங்குளம், செங்குளம் கண்மாய் முழுமையாக நிரம்பியது. கண்மாய் நிரம்பி மதகு பகுதியில் நீர் பாய்ந்து ஓடுவதன் காரணமாக குன்னூர், அரப்படி தேவன்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு போதிய தண்ணீர் பாசனத்திற்கு கிடைக்கும் நிலை உள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் படுகர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த சமுதாய மக்கள் தங்களது முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சக்கலாத்தி என்னும் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகள் மற்றும் பலகாரங்களை படையலிட்டு வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பட்டாசுகளை வெடித்தும் தாங்கள் தயாரித்த பலகாரங்களை அண்டை வீட்டாருக்கு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சாத்தியம் கிராமத்தில் கழிவுநீர் கலந்து குடிநீர் வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுத்தமான குடிநீர் வழங்க கோரி விருத்தாச்சலம், சேலம் நெடுஞ்சாலையில் சாலையின் குறுக்கே காலி குடங்களுடன் 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள திரிமங்கலம் தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் மற்றும் வரலாற்று ஆர்வலர் பிரதாப் ஆகியோர் மேற்புற கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பழங்கால மக்கள் பயன்படுத்திய சுடுமண் புகைப்பிடிப்பான்கள் மற்றும் சுடுமண் அகல் விளக்கு ஆகியவற்றை கண்டறிந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த நடமாடும் தேநீர் வியாபாரி கணேசன், அவரது மகள் யுவராணி ஆகியோர் தொடர்ந்து 12வது ஆண்டாக தேநீர் விற்பனை செய்யும் தனது சைக்கிளில் புவனகிரி முதல் சபரிமலை வரை சைக்கிளில் பயணம் செய்து ஐயப்பனை தரிசிக்க பயணம் தொடங்கியுள்ளனர். இவர்கள் இன்றிலிருந்து சபரிமலை சென்று அடைய 6 நாட்கள் ஆகும் என்றும் போகும் வழியில் விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், குமுளி ஆகிய இடங்களில் இரவு நேரங்களில் தங்கி மீண்டும் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்தனர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே KRP அணை கட்டப்பட்டுள்ளது.
52 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என பாசன விவசாயிகள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து இன்று KRP அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 912 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்பாடி போலீஸ் சோதனை சாவடி வழியாக கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு தனிப்படை உதவி ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையில் போலீசார் ஒரிசாவில் இருந்து 6 கிலோ கஞ்சா கடத்தி வந்த சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேட்டுத்தெருவைச் சார்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது 2.5 வயது குழந்தையை அடித்து துன்புறுத்தும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இது குறித்தான புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்ய முற்பட்ட போது தான் விஷம் அருந்தியதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கார்த்திகேயன் அங்கு இருந்து தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் அவர் தப்பியோடி 15 நாட்களுக்கும் மேல் ஆகியும் இதுவரை காவல்துறை அவரை பிடிக்காமல் காலம் தாழ்த்தி வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மைகளை விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் திருச்சி ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் மணிவண்ணனை வனச்சரக போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் உதவி ஆய்வாளர் மணிவண்ணனுக்கு உதவியாக செயல்பட்ட திருச்சி அக்கரைப்பட்டியைச் சார்ந்த பாஸ்கர் என்பவரையும் வனச்சரக போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைமை தபால் நிலையம் எதிரே GTS ஊழியர்களுக்கு தினம் இலக்கு நிர்ணயம் செய்வது கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 40க்கும் மேற்பட்ட கிராமிய அஞ்சலக ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மறைமாவட்ட கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை சார்பில் கிறிஸ்து பிறந்த திருநாள் விழா கொண்டாட்டம் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் AJC பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து கிறிஸ்து ஒன்றிணைப்பு செயலாளர், அனைத்து கிறிஸ்துவை ஐக்கிய பேரவை நிர்வாகிகள், செயலாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் புராதன பெருமை வாய்ந்த நந்தர்பள்ளி தர்காவில் தமிழ்நாடு சிறுபான்மை வாரிய தலைவர் அருண், துணைத் தலைவர் இறையன்பு, குத்தூஸ் வாரிய உறுப்பினர்கள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த சிறுபான்மை வாரிய தலைவர் ஜோ அருண், நந்தர்பள்ளி தர்கா நிர்வாகிகள் விடுத்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இந்த தர்கா இங்க இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் ஒரு மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கி விடுகிறது. அதை சரி செய்து கொடுங்கள், எங்களுக்கு புனரமைப்புக்கு நிதி பெற்று தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வருடைய கவனத்திற்கும், எங்களுடைய துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிக்க திரு நாசர் அவருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று தக்க நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள டேனிஸ்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் செயல் திட்ட அறிவியல் போட்டி நடைபெற்றது. இதில் டேனிஸ்பேட்டை மலை கிராம மாணவிகள் ஒன்றிணைந்து மலைகளில் நிலச்சரிவு, காட்டுத்தீ ஏற்படும் போது மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்யும் கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்தனர். இந்த கண்டுபிடிப்பு மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த நிலையில் அதன் செயல்பாடுகளை காடையாம்பட்டி வனச்சரகர் தங்கராஜிடம் செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். தேனியில் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி அவர் மீது தேனி பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவமனையில் சவுக்கு சங்கருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின் மதுரை மாவட்ட போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஈரோடு ரயில் நிலையம் வளாகத்தில் ரயில்வே போலீசார் சோதனை நடத்திய பொழுது அசாமைச் சேர்ந்த அசானு ஜமால் மற்றும்
அசாதுல் இஸ்லாம் என்ற நபர்களிடம் சோதனை செய்தபோது அவர்களிடம் 48 லட்சம் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அசாமில் இருந்து கேரளாவுக்கு விற்பனைக்காக ஹெராயின் கடத்தி செல்வது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மதுவிலக்கு போலீசார் அந்த 2 நபர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்த ஹெராயின் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.